ஹைஸ் நான் ஜொசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி நடிச்ச தலைவன் தலைவி படத்தோட ட்ரெய்லர் வெளியாயிருக்குது. இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? இந்த படத்தோட கதை என்ன? இதுல யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க? அதுவும் எப்படி நடிச்சிருந்தாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி நடிச்ச தலைவன் தலைவி படத்தோட ட்ரெய்லர் வெளியாயிருக்குது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு புரோட்டா மாஸ்டர் கதைங்க. உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல புரோட்டா மாஸ்டரா யார் நடிக்கிறாங்கன்னா, விஜய் சேதுபதி நடிக்கிறாங்க. சரியா? இந்த படத்துல அவங்களுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு பார்த்தாச்சு. அவங்களுக்கு அந்த பொண்ண புடிச்சுக்கிட்டது. ராணி மாரி பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்ல கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதாவது இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பொண்ணுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உங்கள பேர சொல்லி கூப்பிட மாட்டேங்க. உங்கள பேரே என் வாயில வரக்கூடாது அப்படிங்கிற மாரி வாய பொத்திக்கிடுவாங்க. சரியா? கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஸ்டைல்ல பேசுவாங்களோ, அத இந்த படத்துல காமிச்சிருந்தாங்க. சரி அப்படிதான் பேசுனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் எந்த ஸ்டைல்ல பேசுவாங்களோ, அதையுமே இந்த படத்துல காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, விஜய் சேதுபதி தனியா இருந்து அவங்க அம்மாவும் சமாளிக்கிறாங்க இந்த படத்துல. அவங்க ஒய்ஃபையும் சமாளிக்கிறாங்க. 2த்துலயுமே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு புரோட்டா மாஸ்டருடைய லைஃப் எப்படிலாம் இருக்குமோ, அத இந்த படத்துல அழகா சொல்லி காமிச்சிருந்தாங்க. இந்த படத்துல விஜய் சேதுபதி தான் முக்கிய கதாபாத்திரமா நடிக்கிறாங்க. சரியா? அந்த நடிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வேற லெவல்ல இருந்துச்சு தான் சொல்லணும். ஏன்னா, ஒரு ரியல் புரோட்டா மாஸ்டர் எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி எல்லா ஸ்டைல்லயும் எல்லாமே கோவப்படுறதும், ஆக்ஷன் இது பண்றதும், சிரிக்கிறது எல்லாமே சூப்பரா காமிச்சிருந்தாங்க. இப்ப பொதுவா விஜய் சேதுபதிய நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு படத்தோட கேரக்டர் குடுத்தாலுமே, அப்படியே அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரியே மாறிடுவாங்க. சரியா? எந்தமே குறையும் வைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ ஒரு படத்த விஜய் சேதுபதிட்ட இந்த படத்துல நீங்க வில்லனா நடிக்கணும், அப்படிங்கிற மாரி ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, "சரிங்க சார் நான் வில்லனா நடிக்கிறேன். பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு வில்லனா அழகா நடிச்சு குடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவா நடிப்பீங்களான்னு கேட்டாலும், "நான் ஹீரோவா நடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரோல்லயுமே விஜய் சேதுபதி அவங்க நடிப்பாங்க. சில நடிகர் மாரி, "இல்ல நான் ஹீரோவா தான் நடிப்பேன், வில்லனா தான் நடிப்பேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல மாட்டாங்க. சரியா? ஆனா குடுக்கப்பட்ட ரோல் குடுத்தாங்கன்னா, அதே மாதிரி அவங்கள மாத்தி நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த படம் விஜய் சேதுபதி அவருக்கு எத்தனாவது படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 52வது படம். இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருந்தாங்க. வேற லெவல். எந்த ஒரு குறையுமே சொல்லக்கூடாது. ட்ரெய்லர்ல பார்க்கும்போது எந்த ஒரு குறையுமே காட்டல. இப்ப சில ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தனியா தெரியும். அதாவது இதுல ஓவர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்பலாம் ஒண்ணும் இல்ல. கதை மொக்கையா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி நமக்கு தனியா தெரியும். ஆனா இந்த ட்ரெய்லர பார்க்கும்போது அப்படி தெரியல. சூப்பரா பண்ற மாரி தான் இருந்துச்சு. அந்த ரோல் அப்படியே பண்ணியிருந்தாரு. ஓவர் ஆக்ட் பண்ண மாரி இல்ல. ஒரு ரியல் லைஃப்ல எப்படி நடந்திருக்குமோ, அத எடுத்து காட்டுன மாதிரி இதுல நடிச்சிருந்தாங்க. சரி, இதுல நடிகையா நடிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேரு நித்யா மேனன். சரியா? இவங்க தான் நடிகையா நடிக்கிறாங்க. இவங்கள பொறுத்தவரைக்குமே இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருந்தாங்க. எந்த குறையும் சொல்ல முடியாது. ஒரு பெண்ணாட்டு இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பேசுவாங்களோ, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பேசுவாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி பேசுவாங்க, அது எல்லாமே அவங்க பெர்ஃபெக்ட்டா காமிச்சிருந்தாங்க. இவங்களுமே ஓவர் ஆக்ட் பண்ணது மாதிரி இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமீப காலமாகவே அ குடும்ப கதைக்கு மட்டுமே இவங்க நடிச்சுக்கிட்டு வராங்க. அந்த ரோல் இவங்களுக்கு சூட்டபிள் ஆகுது. அதனால என்ன பண்றாங்கன்னா, எல்லா டைரக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இவங்கள இந்த குடும்ப கதைக்கு கூட்டிட்டு வராங்க. எக்ஸாக்ட்டா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கூட நடிச்சிருந்தாங்க, ரஜினி கூட நடிச்சிருந்தாங்க, தனுஷ் கூட நடிச்சிருந்தாங்க. இப்படி பல நடிகர்கள் கூட நடிச்சிருக்காங்க. இப்ப விஜய் சேதுபதி அவங்க கூட நடிச்சிருக்காங்க. அ இவங்க எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஓவர் ஆக்ட் பண்ண மாரி இல்ல. இவங்களோட ரோல் சூப்பரா தான் இருந்துச்சு. வேற லெவல்ல தான் இருந்துச்சு இந்த ட்ரெய்லர். இப்ப அடுத்ததாட்டு படம்னாலே ஒரு காமெடி ஆக்டர் கண்டிப்பா இருப்பாங்க. இந்த படத்துல காமெடி ஆக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபு. சரியா? யோகி பாபு இதுல ட்ரெய்லர்ல ரொம்ப ஃபன் பண்றது மாரி காட்டல.
ஓரளவுக்கு சீன்ல காமிச்சிருந்தாங்க. ஆனாலுமே இந்த பரோட்டா மாஸ்டர் பத்தி தான் பேசுறது மாதிரி காமிச்சிருந்தாங்க. பட் நல்லா தான் இருந்துச்சு. யோகி பாபு சொல்லும்போது ஒரு படத்துக்கு கூப்பிட்டாங்களே வேற லெவல்ல காமெடி பண்ணுவாரு. இந்த படத்துலயும் காமெடி பண்ணியிருக்காரு. அதுவும் குடும்ப கதை வச்சு எடுத்திருக்காங்க. சொல்ல ஏன் வேணும்? அழகா பண்ணியிருப்பாருன்னு தான் நான் நம்புறேன். அடுத்தது இதுல வந்து முக்கிய கேரக்டர்ல யாரெல்லாம் நடிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் சரவணன், அப்புறம் செம்பன் வினோத், ஜோஸ், அப்புறம் வந்து ரோசினி, ஹரிப்பிரியன், தீபா, ஆர்.கே. சுரேஷ் இவங்கலாம் வந்து இந்த படத்துல வந்து முக்கிய ரோல்ல நடிக்கிறாங்க. சரியா? அடுத்தது இந்த படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிராஜ். சரியா? அ இந்த பாண்டிராஜ் இயக்குனர் எங்கேருந்து தான் வந்தாருன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலத்துல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து, ஹாலிவுட் ரேஞ்சுல படம் இருக்காதா? மாஸ் காட்ட மாட்டாங்களா? அப்படிங்கிற மாரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இயக்குனர் வந்து ஒரு குடும்ப கதை, ஒரு ஃபேமிலி லைஃப் எப்படி ரன் ஆகுமோ, அத கொண்டு எடுத்துட்டு வந்து ஒரு படமா காமிச்சிருக்காங்க. பட் மொக்கையா எடுத்திருந்தா கூட, சரி கேவலமா எடுத்திருக்காங்களே, என்னத்துக்கு தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா மொக்கையா எடுக்கல. ஒரு புரோட்டா மாஸ்டருடைய லைஃப் எப்படி இருக்கும்? ஒரு பொண்ணோட லைஃப் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாதிரி அப்படியே காட்டியிருக்கிறாங்க இந்த இயக்குனர். இவங்களுக்கு எங்கருந்து தான் கதை வந்துச்சுன்னே தெரியல. பட் இருந்தாலும் அப்படியே வடிவமைச்ச எழுதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்த வந்து அழகா எடுத்திருக்கிறாங்க. சொல்லவே வேண்டாம். இப்படி ஒரு இயக்குனர் வந்து என்னைக்குமே நம்ம வந்து பாராட்டணும். அது மட்டும் இல்லாம, இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற ஜூலை 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த இயக்குனர் வந்து இப்படி ஒரு படத்த எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்த வந்து நம்ம பார்த்தே தான் தீரணும்னு சொல்லணும். ஏன்னா, ஒரு ரியல் லைஃப் எப்படி இருக்குமோ, அதே மாரி தான் காமிச்சிருக்காங்க. சரி, வேற லெவல். இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யஜோதி ஃபிலிம் நிறுவனம், டிஜி தியாகராஜன் வழங்குபவர், செந்தில் தியாகராஜன், அர்ஜுன் தியாகராஜன் இவங்க எல்லாருமே தயாரிப்பாளர்கள். சரியா? அடுத்தது இசையமைப்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் நாராயணன். அப்புறம் ஒளிப்பதிவாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகுமார். சரியா? இந்த படத்துல வந்து ஒரு பாட்டு கூட ட்ரெண்ட் ஆச்சு. எல்லாத்துக்குமே வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் மட்டும் இல்லாம இந்த படமே வேற லெவல் தான் சொல்லணும். விஜய் சேதுபதி டான்ஸா இருக்கட்டுமே, எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. சரி, இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு ரியல் லைஃப் புரோட்டா மாஸ்டர் இருக்கிறாங்கல்ல, அவங்க சின்ன வயசுலேருந்தே புரோட்டா ஹோட்டல் மாதிரி தான் நடத்திட்டு வராங்க. சரி, அவங்களுக்கு ஒரு ராணி மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆசைப்படும்போது தான் என்ன பண்றாங்க, வீட்ல பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணையும் புடிச்சுக்கிட்டு. அப்போ வந்து பொண்ண வந்து நான் மகாராணி மாரி பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி புரோட்டா மாஸ்டர் சொல்றாரு. அதே மாதிரி மகாராணி மாதிரியே என்ன பண்றாங்கன்னா பார்த்துக்கிட்டாரு. அந்த பொண்ணுக்கு சாப்பாடு குடுக்குறது, புரோட்டா மாஸ்டர்ல விதவிதமா சமைப்பார்ல, அத கொண்டு குடுக்குறது, அந்த பொண்ணு வாங்கி சாப்பிடுறது, எனக்கும் ஓகேங்கிற மாரி சொல்றது. அது மட்டும் இல்லாம, புரோட்டா மாஸ்டர் நான் வந்து ஹஸ்பண்ட வந்து பேர சொல்லி கூப்பிடுன்னு சொல்ல ஆசைப்படுறாங்க. நான் பேர சொல்லி கூப்பிடவே மாட்டேன். என்னைக்குமே மாட்டேன். என் ஹஸ்பண்ட் நான் ஹஸ்பண்டா தான் நெனச்சுப்பேன். மனசார நெனச்சுப்பேன். அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறது. அதுக்கு பிறகு தான் இந்த படத்துல ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட்டு. கல்யாணம் ஆன பிறகு அவங்க 2 பேரும் சண்டை போடுறது. எப்படிலாம் சண்டை போடுறாங்க. கடன் கூட பார்க்காம கடையில இருந்து சண்டை போடுறது. ஒவ்வொரு சீன்ஸையுமே வந்து அழகா நுணுக்கமா காமிச்சிருந்தாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டை வருதுல்ல, இவங்க 2 பேரும் சண்டை போட்டோனே அந்த புரோட்டா கடைய வந்து மூடுறது, இந்த மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம ஊர்ல கூட பார்த்துருப்போம் நெறைய ஹோட்டல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டாச்சுன்னா, ஆளாளுக்கு ஒவ்வொரு திசை போயிருவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோட்டல வந்து மூடுவாங்க. அதே மாரி தான் இந்த ட்ரெய்லர்லயுமே காமிச்சிருந்தாங்க. அதுவுமே எப்படி ஹைலைட்டா காமிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல மூடுறதுக்கு போர்ட்ல அழகா எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு ஹோட்டல் லீவு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு சீன்ல எழுதியிருப்பாங்க. இத யோகி பாபு கூட வாசிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல கிரியேட்டிவா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் வந்து வேற லெவல் தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பா இந்த ட்ரெய்லர் வந்து பார்க்கும்போதே வந்து சூப்பரா இருந்தது. விஜய் சேதுபதி சொல்லவே வேண்டாம். அவங்களுடைய ஆக்டிங் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த படம் ஜூலை மாசம் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா இந்த படத்த நான் வந்து மிஸ் பண்ணாம பார்ப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் அந்த படத்தோட ரிவ்யூ வந்து சொல்றேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராச்சும் இந்த ட்ரெய்லர பார்த்துருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல இதே மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? உங்களுடைய மேரேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு? எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.